வணக்கம். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கு ஆன்லைனில் LLR அப்ளை பண்ணியிருப்போம். அப்ளை பண்ண பிறகு எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, நம்மளுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் எப்படி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டுறது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, LLR ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி டுட்டோரியல் வீடியோ பார்க்கணும். அந்த வீடியோ பார்த்தா தான் LLR டெஸ்ட்டே எழுத முடியும். அந்த வீடியோ எப்படி பார்க்குறது அப்படின்னு இந்த வீடியோவிலேயே நம்ம பார்த்துடலாம். எப்படி அப்லோட் பண்ணணும், பேமெண்ட் கட்டணும், டுட்டோரியல் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே parivahan.gov.in அப்படின்னு இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பரிவாகன் சேவா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். இதில் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே டிரைவர் லேர்னர் லைசன்ஸ்ன்னு இருக்கும். அதில் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். அதுக்கு செலக்ட் ஸ்டேட் நேம் கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் வரும். உங்களுடைய ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் இதெல்லாம் பார்த்துட்டோம். சொன்ன மாதிரியே நீங்கள் சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதை கொடுத்து கூட நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகலாம். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இன்னொரு வழியும் இருக்குது. அப்படி நேராக கீழே வந்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வழியாகவும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். இருந்தாலும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போகும்போது நமக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபீ பேமெண்ட் எல்லாமே நமக்கு வரிசையாக வந்துடும். அதனால் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது LLR அப்ளை பண்ணும்போது வந்த அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடு எப்படி இருக்கோ அதில் அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே LLR அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் அப்படியே இங்கே வந்துடும். ஃபோட்டோவோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இதுலேயே. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே LLR அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதும் ஃபீ பேமெண்ட் கட்டுறதும் மட்டும்தான் இதில் பெண்டிங்கில் இருக்குது. அது ரெண்டையும் இப்போ முடிச்சிடலாம். அதுக்கு அப்லோட் டாக்குமெண்ட் அதிலே தான் டிக்கில் இருக்கும். இப்போது ப்ரொசீட் அதை கொடுத்துருங்க. அதை செலக்ட் பண்ண உடனே இப்போ டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படியே ஷோ ஆகும். கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு கீழே பாருங்கள் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால் இப்போது டாக்குமெண்ட் கீழே செலக்ட் பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுலேயே ஷோ ஆகும் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 1A இது வந்து LLR அப்ளை பண்ணணுன்னு அந்த ஃபார்ம் பிரிண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதிலே இருக்கும். அது வந்து டாக்டர்கிட்ட சைன் வைக்கணும். ரெண்டாவது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் பை கவர்மெண்ட் டாக்டர். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன ப்ரூஃப் கேட்குதோ அது எல்லாமே வரிசையாக அப்லோட் பண்ணணும். இப்போ அதுக்கு கீழே ப்ரூஃப் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே என்ன செலக்ட் பண்ணிங்களோ அதோடைய கேட்டகரி இங்கே ஓப்பன் ஆகும். அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே டாக்குமெண்ட் நம்பர் வந்து 1ன்னு கொடுத்துருங்க. அது கீழே எதுவும் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அப்புறம் இந்த இடத்துல டாக்குமெண்ட் என்ன டைப்பில் கொடுக்கணும், எத்தனை கேபிள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா அது நேம் இங்கே வந்துடும். இப்போ அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்துடணும். கவனமாக பாருங்கள். அப்லோட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரூஃப் வந்து கரெக்டாக அப்லோட் ஆகும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போது அதுக்கு கீழேயே பாருங்கள், லாஸ்ட்டில் நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் கொடுத்தோமோ அது இங்கே வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ரூஃபும் நம்ம அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணுமோ அது எல்லாமே கரெக்டாக இதே மாதிரி தான் அப்லோட் பண்ணணும். மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், ஏற்கனவே ப்ரூஃப் அப்லோட் பண்ணோம்னா அதை காமிக்காது. எது அப்லோட் பண்ணலையோ அது மட்டும் தான் காமிக்கும். இப்போ கீழே ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் கொடுத்துட்டு இப்போ டாக்குமெண்ட் நம்பர் வந்து 2ன்னு கொடுத்துடலாம். 2ன்னு கொடுத்துட்டு அது கீழே எதுவும் கொடுத்தாலும் இப்போது முன்ன மாதிரியே சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். இதே மாதிரி தான் எத்தனை ப்ரூஃப் கேட்டிருக்காங்களோ அத்தனை ப்ரூஃபும் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 3 டாக்குமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. நான் 3 டாக்குமெண்ட்டுமே வரிசையாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி இப்போ நான் எப்படி அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து பாருங்கள் 3 டாக்குமெண்ட்டும் கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஆல் டாக்குமெண்ட் ஆர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இது மாதிரி வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் அதிலே வந்துடும். கேப்சா கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா முன்ன மாதிரியே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் போயும் வரலாம். உங்கள் சௌகரியம் அது, எப்படி வேணாலும் வந்துக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படியே முன்ன மாதிரியே இங்கே ஷோ ஆகும். இதில் பாருங்கள் ப்ரூஃப் அப்லோட் பண்ணிட்டோம். அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதும் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸ்லாட்டும் எக்ஸம்டட்
அதனால் இப்போது ஃபீ பேமெண்ட் இல்லை இருக்குது, அப்படியே ப்ரெசிட் கொடுத்து பேமெண்ட் கட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஹோம் பேஜில் ஃபீ பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பயன்படுத்தி நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி மறுபடியும் கூட பேமெண்ட் கட்டிக்கலாம். இது மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டலாம், அது உங்கள் சௌரியம். அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கிளிக் கேர் டு கால்குலேட் ஃபீ அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இதுலேயே ஷோவாகும். பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே இங்கே ஷோ ஆகுது. அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன், அதில் வந்து பேங்க் தான் இருக்கும். அது கீழே செலக்ட் பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் கனரா பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த கேப்சா கோடு எப்படி இருக்கோ அதை அப்படியே இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பே நவ் அதை கொடுத்தீங்கன்னா போதும். மறுபடியும் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். வரிசையாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. எவ்வளோ அமௌண்ட், பேர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரீம் அண்ட் கண்டிஷன் அக்ரி பட்டனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ப்ரெசிட் ஃபார் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிற விவரங்கள் இருக்கும். இதில் கீழே பாருங்கள் ஷோ ஆல் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணோன்னே எல்லா ஆப்ஷனும் இதில் ஷோ ஆகும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, இப்படி கார்டு பயன்படுத்தி கட்டுறது எல்லாமே இதிலே ஷோ ஆகுது. நான் வந்து யூபிஐ பயன்படுத்தி கட்டிக்கிறேன். நீங்கள் எது வழியாக பயன்படுத்தி கட்டுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும். கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து பேமெண்ட் கட்டிக்கோங்க. இப்போ இதில் எந்த யூபிஐ அப்படிங்கிறது கேட்குறது அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த யூபிஐ ஐடி கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரெசிட் கொடுத்தீங்கன்னா போதும், பேமெண்ட்டுக்கு போயிடும். நீங்கள் எந்த யூபிஐ செலக்ட் பண்ணிங்களோ அதுக்கு பேமெண்ட் ரிக்வஸ்ட்டு போய்டும். நீங்கள் போய்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அன்ன வரைக்கும் இங்கே இது மாதிரி உங்களுக்கு நிமிஷம் கணக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் டைமு, அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் இங்கே பாருங்கள் ஷோ ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, பில் ஷோ ஆகுது. இதில் பிரிண்ட் ரெசிப்ட் அதை கொடுத்தீங்கன்னா போதும், பேமெண்ட் ரெசிப்ட் டவுன்லோட் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் LLR அப்ளை பண்ணதுக்கான பேமெண்ட் ரெசிப்ட். இந்த பேமெண்ட் ரெசிப்டோட LLR அப்ளை பண்ணும்போது வந்த ஃபார்ம் நிறைய இருக்குது இல்லையா, 4 ஃபார்ம் இருக்கும், அதோட இணைச்சி ஆர்டிஓ ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகணும். இப்போது ஹோம் அதை கொடுத்துருங்க. ஹோம் கொடுத்தீங்கன்னா போதும், மறுபடியும் இந்த பேஜுக்கே திரும்ப வந்துடும். இப்போது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதை கொடுங்க. அதே செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கு கீழே இந்த கேப்சா கோடு எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்து அதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இங்கே வந்துடுச்சு. ஏற்கனவே பாருங்கள் என்னென்ன இருந்தோ அது எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது அப்ளிகேஷன் ஃபார் அண்டர் ப்ராசஸிங் அட் ஆர்டிஓ லெவல்னு இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் கிளிக் ஹேர்னு இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்தி நீங்கள் வீடியோவை டுட்டோரியல் வீடியோ நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இந்த வீடியோ பார்த்தா தான் LLR டெஸ்ட்டை எழுத முடியும். அதுக்கு கீழே வியூ மோர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே என்னென்ன இதெல்லாம் வந்து ஆர்டிஓ லெவல் அவங்க கம்ப்ளீட் பண்ண உடனே ஒவ்வொன்றா நமக்கு வந்து கம்ப்ளீட்டடுன்னு வரும். அவங்க ஒவ்வொன்றா அக்செப்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு பாருங்கள், இதில் இருக்க பாருங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு வராது. நான் திவ்யாங் செலக்ட் பண்ணதுனால ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும். ஜென்ரல் செலக்ட் பண்ணுறவங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் போகாமலேயே நீங்கள் வீட்டில் இருந்தே LLR எடுத்துக்கலாம். எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் வந்து திவ்யாங் செலக்ட் பண்ணதுனால எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம், டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும். இதை வந்து ஜென்ரல் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஜென்ரல் செலக்ட் பண்ணுறவங்களே ஆதார் வச்சு பண்ணாமல் மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, LLR அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். ஆதார் வச்சு பண்ணிங்கன்னா தேவையே இல்லை. இப்போ என்னென்ன அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஸ்லிப் இந்த 4 இருக்கு இல்லையா, 4 ஃபார்மே பிரிண்ட் எடுத்துக்கணும். இதோட பேமெண்ட் ரெசிப்ட், இன்சூரன்ஸ் பேப்பர், ஆர்சி புக், அப்புறம் பிளட் குரூப், புகை சான்றிதழ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதே வந்து ஜென்ரல் செலக்ட் பண்ணிவிட்டு வரவங்க தேவையில்லை. ஃபோட்டோ சிக்னேச்சர் யாருக்கெல்லாம் கேட்கலையோ அவங்க போக தேவையில்லை. அதுதான் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. மற்றவங்கெல்லாம் நேராக ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். ஏன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் அங்கே வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான். சரிங்க, எல்லாமே நம்ம கரெக்டாக LLR அப்ளை பண்ணிட்டோம், பேமெண்ட் கட்டிட்டோம், ப்ரூஃப் அப்லோட் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் ஆன்லைன் LL டெஸ்ட்டு அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் LL டெஸ்ட் எழுதணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டுட்டோரியல் ஃபார் LL டெஸ்ட் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கணும். ஏன்னா இந்த வீடியோவில் தான் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கான கேள்விகளும் அதுக்கான பதில்களும் இருக்கும். அதனால் இந்த டுட்டோரியல் ஃபார் LL டெஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல LLR அப்ளை பண்ணும்போது வந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் எடுத்து இந்த காலமில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தான் கரெக்டாக இருக்கும், அதனால் அப்படியே விட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் யூடியூப் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வீடியோ வந்துடும். இதில் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும்,
இது வந்து 12லிருந்து 13 நிமிஷம் இந்த வீடியோ ஓடும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கான கேள்விகள் பதில்கள் இதுலேயே இருக்கும். இதை வந்து கரெக்டாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இப்போது இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கணும். இதை டிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை நான் முழுமையாக பார்த்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் இந்த பாக்ஸில் ஏதாவது எழுதி ரிப்போர்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு LLR ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கு பாஸ்வேர்டு வந்திருந்தது அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் LL டெஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். நேரடியாக நீங்கள் LLR ஆன்லைன் டெஸ்ட் எழுத போயிடலாம். அதுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் இந்த கேப்சா கோடை எடுத்து அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே இருக்குது பார்த்தீங்களா சப்மிட், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இது மாதிரி கேட்கும். எப்படி டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. ஆனால் இன்ன வரைக்கும் இதுக்கு பாஸ்வேர்டு வரல, அதனால் இது மாதிரி ஷோவ் ஆகுது. பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் இதிலே ரீசெண்ட் பாஸ்வேர்டு கீழே சப்மிட் பண்ணுறது எல்லா ஆப்ஷன் ஷோவ் ஆகும். இன்ன வரைக்கும் பாஸ்வேர்டு வராதனால இது மாதிரி இருக்குது. உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் எப்படி ஆன்லைனில் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.